டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்று குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ஆனுலர் பிளானர் என்று சொல்லக்கூடிய ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஏப்ரல் 25ஆம் தேதி குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கொடுக்கப்பட்டுள்ள காலிப்பணியிடங்கள் உத்தேசமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடைசியில் இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரூப் 4 தேர்வானது ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கடுத்து 2 அல்லது 3 மாதங்கள் வேல்யூவேஷன் செய்வதற்கு எடுத்துக்கொள்வார்கள். அப்படியானால் ஜூலையில் தேர்வு நடந்தால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு முடிவு வெளியிடுவார்கள். அதாவது அக்டோபர் கடைசி வாரம் அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிடுவார்கள். அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் சர்டிஃபிகேட் அப்லோடு செய்ய சொல்லுவார்கள். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் குரூப் 4 தேர்வுக்கான கவுன்சிலிங் ஆனது உறுதியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இருக்கிற காலகட்டங்களில் நிறைய காலி பணியிடங்கள் ஏற்படும். அதாவது நிறைய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவார்கள். அதன் அடிப்படையில் இந்த காலி பணியிடங்கள் இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே மாணவர்கள் நம்பிக்கையோடு படியுங்கள். எப்போதுமே டிஎன்பிசியில் காலி பணியிடங்கள் அறிவிக்கும் போது குறைவாகத்தான் காட்டுவார்கள். அது படிப்படியாக உயரும். கடந்த குரூப் 4 தேர்வில் கூட அப்படித்தான் நடைபெற்றது. எல்லா தேர்வுகளிலும் அதுபோல தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போது கடைசியில் அதிகரிக்கும். அதே போல தான் இந்த குரூப் 4 தேர்வுக்கும் காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை காட்டிலும் அதிகரிக்கும் நண்பர்களே. எனவே நம்பிக்கையோடு படியுங்கள். இந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக மாறுங்கள். குரூப் 4 தேர்வு பற்றிய பாடத்திட்டம் மற்றும் படிக்க வேண்டிய புத்தகங்கள், முதல் முயற்சியிலேயே எப்படி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியும் என்ற அனைத்து விளக்கங்களும் நம்முடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து நீங்கள் எந்த தேர்வுக்கு படிப்பவராக இருந்தாலும் முதலில் குரூப் 4 தேர்வை எழுதி ஒரு வேலையை வாங்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கும் மற்றும் குடும்ப சூழ்நிலைகளுக்கும் இந்த குரூப் 4 தேர்வானது கை கொடுக்கும் நண்பர்களே. அதன் பிறகு மேற்கண்ட எந்த தேர்வு வேண்டுமானாலும் நீங்கள் எழுதலாம். அதனால் அனைவரும் குரூப் 4 தேர்வை அப்ளை பண்ணுங்கள். இதன் பிறகு படித்தால் கூட குரூப் 4 தேர்வில் எளிதில் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் குரூப் 4 தேர்வில் உள்ள பாடத்திட்டங்கள் ஏற்கனவே மாற்றி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பொதுத்தமிழ் பகுதியானது மிக மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது அலகு 7 மட்டுமே சற்று கடினமானது புத்தகத்தில் படிக்க வேண்டியுள்ளது. மற்ற எல்லாமே ஓரளவு படிக்க எழுத தெரிந்தாலே போதும், எளிதில் விடையளிக்க முடியும். அதாவது நமக்கு தமிழில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே குரூப் 4 தேர்வில் தமிழ் பகுதியில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அந்த 7வது யூனிட் மட்டுமே, அதாவது இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் பகுதி மட்டுமே நீங்கள் புத்தகத்தில் படிக்க வேண்டியிருக்கும் நண்பர்களே. அதை எளிதில் படித்து முடித்து விடலாம். அதற்கடுத்து ஜிகே பொறுத்தவரை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை படியுங்கள். பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு தரம் என்று கொடுத்திருப்பார்கள். ஆனால் +1 +2 புத்தகத்தில் இருந்தும் சில கேள்விகள் கேட்கிறார்கள். எனவே
பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைப்புகளின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களையும் படியுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நீங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற முடியும். அதுபோக கணித பகுதியும் தினமும் பயிற்சி செய்யுங்கள். அதிலிருந்து 25 வினாக்கள் கேட்பதால் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் பகுதிக்கு புதிய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது நண்பர்களே. அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் பகுதியில் கேட்கக்கூடிய 25 வினாக்களுக்கும் விரிவாகவும் தெளிவாகவும் பயிற்சி வகுப்புகள் தொடங்க உள்ளது. மாணவர்களின் நலனுக்காக அது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து குரூப் 4 தேர்வை எல்லோரும் எழுதுங்கள். அதற்காக குரூப் 4 தேர்வில் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் இப்பொழுதே அப்ளை பண்ண செல்லுங்கள். ஏனென்றால் கடைசி நேரத்தில் ஏதேனும் தடங்கள் ஏற்படும். அதாவது சர்வர் பிரச்சனை காரணமாக பதிவு செய்ய இயலாது. அப்படியான ஒரு சங்கட்டமான சூழ்நிலை தேவையில்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்பொழுதிருந்தே பதிவு பண்ண ஆரம்பியுங்கள் நண்பர்களே. கடைசி நேரத்தில் பதட்டம் அடைய தேவையில்லை. அதற்கடுத்து குரூப் 4 தேர்வு பாடத்திட்டத்தை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதன்படி நீங்கள் தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள். அப்போதுதான் எளிதில் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு படிப்பதற்கும் சுலபமாக இருக்கும். அப்படி இல்லாமல் புத்தகத்தை முழுவதுமாக படிக்க வேண்டும் என்றால் அது நேரம் பத்தாது. எனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே குரூப் 4 தேர்வுக்கான பாடத்திட்டத்தை ஒரு PDF வடிவில், அதாவது ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. அதன் அடிப்படையில் தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும். அதற்கடுத்து நிறைய அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துகிறார்கள். அதாவது முழு மாதிரி தேர்வு நடத்துகிறார்கள். அதில் சில தேர்வுகளை எழுதி பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் மற்றும் பதட்டங்கள் நீங்கும். அதன் பிறகு நீங்கள் குரூப் 4 தேர்வு எழுதும்போது எளிதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே முழு மாதிரி தேர்வை நிறைய எழுதி பாருங்கள். கணிதத்தையும் தினமும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே.